ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளாவே 2 பேருக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு செய்தி சோசியல் மீடியாவை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. யாருப்பா அது, உண்மையிலே கல்யாணம் நடக்க போதா இல்லையா, இல்ல இது வெறும் ரூமர் மட்டும் தானா அப்படின்னு சொல்லி பல லட்சம் மக்களுக்கு சந்தேகம் இருக்கு. எல்லாருமே அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதை விரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வேற யாரும் இல்லை, நம்மளுடைய ராக் ஸ்டார் மியூசிக் டைரக்டர் அனிருத்துக்கும் காவ்யா மாறனுக்கும் கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கே, அது உண்மையா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. உண்மைதான் அப்படிங்கிறத நான் சொல்லல. சோ அனிருத் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரே ரொம்பவே அபிஷியலா இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காரு. அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல ஓப்பன் டாக்கா இதை சொல்லியிருக்காரு. சோ உண்மையிலே அனிருத் அண்ட் காவ்யா மாறன் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போறது உறுதி அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சோ அனிருத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ டாப் ஸ்டார், ராக் ஸ்டார் அப்படின்னு நாம சொல்லலாம். மியூசிக்ல சின்ன வயசுல பயங்கரமான ஒரு பேர் பெற்றவர் தான் அனிருத். சோ மிகப்பெரிய பெரிய நடிகர்களுக்கே, நம்மளோட தமிழ் சினிமாவில மிகப்பெரிய நடிகர்கள் அப்படின்னா நம்மளோட கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார், இவங்கெல்லாம் தான், தல, அஜித், விஜய், இவங்கெல்லாம் தான். சோ இவங்க எல்லாருக்குமே இவர் வந்து மியூசிக் போட்டு எல்லாரையும் வந்து மிகப்பெரிய ஒரு அளவுக்கு கொண்டு போயிருக்காரு. ஸோ இவரோட மியூசிக்கும் அவங்கெல்லாம் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஸோ ஒரு பக்கம் இவர் இந்த சின்ன வயசுல இவ்வளோ விஷயங்கள் சாதனை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ காவ்யா மாறனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஸோ இவங்க வந்துட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமையே லீட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து இவங்களுக்கு கிரிக்கெட் மேல ரொம்பவே ஆர்வம் இருந்திருக்கு. ஸோ அதுல தான் இவங்க அந்த டீமையே சூப்பரா லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தான் அப்பா பார்த்துட்டு இருக்க பல பிசினஸ்ல இவங்களும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருக்காங்க. ஸோ இவங்க அப்பாவுடைய பல பிசினஸை இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கான இன்ஃபர்மேஷன் இவங்களை பத்தி இன்னும் நிறையவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை தான் வந்து ஒய்ஜி மகேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அவர் பேசியிருக்காரு. ஸோ அப்ப அந்த ஆங்கர் வந்து அனிருத்துடைய கல்யாணத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் டைரக்டாவே பதில் சொல்லியிருக்காரு. ஆமா, கூடிய சீக்கிரம் அனிருத்துக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணம் ஒரு சாதாரண கல்யாணமா இருக்காது, மிகப்பெரிய ஒரு அளவுல பண்ணக்கூடிய ஒரு கல்யாணமா இருக்கும். ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு கல்யாணம் அவருக்கு நடக்க போகுது. ஸோ அவரை கட்டிக்க போற பொண்ணு அப்படிங்கிறவங்களும் சாதாரணவங்க கிடையாது. ஒரு டீமையே கட்டி அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பிசினஸ் உமனா அவங்க வளம் வந்துட்டு இருக்காங்க. வயசு 2 பேருக்குமே சின்னதானா இவங்களோட சாதனைகள் ரொம்ப பெருசு. ஸோ அவங்க ஒரே ஒரு பொண்ணா இருந்துகிட்டு பல கோடி சொத்துக்களை இன்னும் பல லட்சம் கோடியா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சனை தான் அனிருத் கல்யாணம் பண்ண போறாரு. கூடிய சீக்கிரம் அந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதுக்கான பேச்சுவார்த்தைகள் 2 குடும்பம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. சோ எல்லா பேச்சுவார்த்தைகளும் நடந்து முடிஞ்சு அவரோட கல்யாணம் சென்னையில கண்டிப்பா நடக்காது, ஃபாரின்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களோட கல்யாணம் வந்து ரஷ்யால நடக்க போகுதுன்னு ஏற்கனவே பல நியூஸ் எல்லாம் வந்திருந்தது. சோ ரஷ்யாவில தான் இவங்க 2 பேருமே இருக்கிறதாவும் டேட் பண்றதாவும் நிறைய தகவல்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல ரஷ்யால இவங்களோட கல்யாணம் பிளான் பண்ணிட்டு கண்டிப்பா 2-3 இடத்துல வந்து இவங்க ரிசப்ஷன் பண்ணுவாங்க. சோ அதுல ஒன் ஆஃப் த பிளேஸா சென்னையும் வரலாம். ஏன்னா சென்னையில பல நடிகர்கள் இருக்காங்க, நடிகைகள் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ரஷ்யாவுக்கு வர முடியுமான்னு கேட்டா வர முடியாது. அதனால இங்கேயும் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அண்ட் மும்பைல வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காவ்யா மாறனுக்காக ஹைதராபாத்லயும் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம அதை பத்தி எல்லாம் பார்ப்போம், பேசுவோம். ஸோ உண்மையிலே அனிருத்துக்கும் காவ்யா மாறனுக்கும் திருமண தேதி வந்து கூடிய சீக்கிரம் அறிவிக்க போறாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போறது உறுதி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அனிருத்தோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அவர் பண்ண சாதனையிலே காவ்யா மாறனை கல்யாணம் பண்றதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனையா இருக்கும் அப்படின்னு கூட பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட கல்யாணம் எவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. பல பிரம்மாண்டங்கள் நாம பார்த்திருப்போம், அதை விடவா இது அப்படின்னு நம்ம யோசிப்போம். கண்டிப்பா அந்த பிரம்மாண்டங்களை விட இது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கல்யாணமா தான் இருக்கும். சோ பிரம்மாண்ட கல்யாணம்னா இப்ப ரீசெண்டா குஷ்புமாலுடைய கல்யாணம் நடந்தது. அது வந்து கோவாவில் சொகுசு கப்பல்ல அந்த கல்யாணம் நடந்தது. சோ அதுக்கு பல அரசியல் தலைவர்கள், பல நடிகர்கள் அப்படின்னு சொல்லி பல லாங்குவேஜ்ல இருந்து வந்திருந்தாங்க. சோ அதுவும் கொஞ்சம் கூட குறைஞ்சது கிடையாது. இன்னும் நிறைய போட்டோஸ் அதுல இருந்து வெளி வரல. சோ அதனால மக்களுக்கு தெரியல அது எந்த அளவுக்கு கிராண்டா நடந்தது அப்படின்னு சொல்லி. பட் காவ்யா மாறன் அனிருத் கல்யாணத்தை எதிர்பார்த்து தான் பல ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட கல்யாணம் எப்படி எங்க நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அனிருத் காவ்யா மாறன் ஜோடி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா பத்தியும் டே பை டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.